இன்றைக்கி நம்ம பிரண்டை சட்னி செய்கிறத பார்க்கலாம். இது பிரண்டை பச்சையாக எடுத்துருக்கு. இது இந்த கணுங்களெல்லாம் நீக்கிடணும். இந்த முட்டியில் இருக்கிற கணுங்களெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு இங்கே இருக்கிற மோரில், புளிச்ச மோரில் ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் அந்த பிரண்டையில் இருக்கிற அந்த சொன்னப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இதெல்லாம் சரக்குங்கெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. நம்ம தனியா விதைன்னு சொல்லுவோம்ல, கொத்தமல்லி விதை. இந்த பக்கம் மிளகா வற்றல், மிளகு, சீரகம், கொஞ்சம் சுக்கு, அப்புறம் உப்பு போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து நல்லா அரைச்சி சட்னி ஆக்கி துவையலாக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தாவே உங்களுக்கு அஜீரணம் எல்லாம் போய் நல்லா உடம்பு பலமாக கூடும், நல்லா பசி எடுக்கும், எலும்புங்களெல்லாம் நல்லா பலப்படும். அதனால் இது எல்லோரும் தவறாமல் செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சாந்தி, நந்தி ஹெர்பல்ஸ், பெங்களூர்.